இவங்கள நான் ஃபாலோ பண்ணுவேன். இவங்க வந்து இந்த இன்டர்வியூக்கெல்லாம் என்ன எப்படி போகிறது, எப்படி பெரிய கம்பெனிக்கெல்லாம் போகிறது, வெளிநாட்டு கம்பெனி இதை பற்றிலாம் போடுவாங்கன்னு வச்சுக்க. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இவங்க வேலையும் செய்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அதான் வந்து தம்ப்நெயில பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணும்னா, ட்ராப் ஆஃப் எம்என்சி ஜாப்னு போட்டிருப்பாங்க. 2 கொஷின் மார்க் போட்டிருப்பாங்க. இந்த ஜெயிலெலாம் சிம்பிள் போட்டிருப்பாங்க. நீ என்ன நினச்சிப்ப, இவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, நமக்கு மோட்டிவா அப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி தானே இருக்கும் தம்ப்நெயில். ஆனால் அப்படியே நீ வீடியோ ப்ளே பண்ணும்போது சாப்டர் வைஸாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சாப்டரா. நீ அப்படியே பாதி சாப்டர் தாண்டின உடனே அப்படியே அந்த சைடு மாறிடுவாங்க. அவங்க வந்து கார்ப்பரேட்டுக்கு சைடு மாறிட்டு அப்படியே கார்ப்பரேட்டுக்காக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்டர்ல நல்ல மாதிரி அவங்கள இட்டுன்னு போயிடுவாங்க. அந்த ப்ராப்பராக அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்ததுல நான் வந்து கார்ப்பரேட்டில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு காட்டிட்டு அப்படியே போவாங்க. டேய், அதுதான் இதில் ஹைலைட்டடாக இருக்கும். சரி, இப்போ இது ஏன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க. ஒருத்தவன் போஸ்ட் போட்டிருந்தான், ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணணும், ஓகேவா. அவன் வந்து ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு, இன்னும் 2 நாளில் ஜாயின் பண்ணணும், அவனை ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு லிங்க்டின்ல போஸ்ட் போட்டிருந்தான். சரி, என்னடான்னு கொஞ்சம் படிக்கும் போது இந்த மாதிரி அவன் வந்து ஃபேக் ப்ரொஃபைலை வச்சு இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஓடுது அப்படின்னு வச்சு ஒரு இன்டர்வியூ போட்டிருக்கான் போல இருக்கு. ஏதோ இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துருக்கான். இவன் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அகேன்ஸ்டாக, கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி லைட்டாக பேசிட்டான் போல இருக்கு. இவன் என்ன பேசியிருக்குன்னா, ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து இந்த லோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்கிறோம், இவ்வளோ ஃபேக் ப்ரொஃபைலில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பேச விட்டு, ஃபேக் ப்ரொஃபைலால் இவ்வளோ பிரச்சனை வருது சொசைட்டிக்கு, இவ்வளோ பிரச்சனை வருது, இன்ஸ்டாகிராமை வந்து கழுவி ஊற்றிட்டான். 2 நாள் இருக்குது ஜாயினிங், அதுக்கு முன்னாடியே உனக்கு ஆஃபர் லெட்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட கார்பரேட்டும் பார்த்துனே இருக்கு. டேய், உங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே எல்லாத்தையும் பார்க்கும். அது மாதிரி இப்போ இவங்களுதையும் போஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கார்பரேட்டை சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணுங்க இந்த மாதிரி. இது மெயினாக எதுக்கு தெரியுமா, அந்த குவைட் குட்டிங்னு ஒரு கான்செப்ட் வருதுல்ல, அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இது ப்ளே பண்ணுறாங்க. குவைட் குட்டிங்னா தெரியாதா? குவைட் குட்டிங்னா இதுடா, இந்த மாதிரி கொடுக்குற காசுக்கு வேலை செய்யுது, அது பேர் குவைட் குட்டிங். இப்போ வந்து அசில் கல்ச்சர் இருக்குல்ல, அதுக்கு அகேன்ஸ்ட் ஆகிற கல்ச்சர். அசில் கல்ச்சர்ல நீ மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கினே இருக்கணும், அப்படியே பெரிய பொசிஷனுக்கு போகணும்ல, அந்த மாதிரி கிடையாது. நீ கொடுத்த காசுக்கு அதுக்கு நீ வேலையை விட்டு தூக்காத அளவுக்கு நான் வேலை செய்வேன், ஓகேவா. அதுதான் இப்ப இது நானே யாரு ஐடென்டிட்டி வெளியே வந்தா என்னையே வேலையை விட்டு தூக்கிடுவானு. அதாவது அந்த ஃபேக் ப்ரொஃபைல பத்தி பிரச்சனை பண்ணான்ல, அவன் அதே ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு பண்ணிருக்கணும். அவன் வந்து பேட்டி கொடுத்துட்டான்டா, இன்டர்வியூ மாதிரி பேட்டி கொடுத்துட்டான் எங்கேயோ சேனல்ல. அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டான். சரிட்டு இப்ப இந்த வீடியோ போட்டானே அவன் பாத்துருவான், ஐயோ ஒன்னால 2 ஜாயினிங் வேற கிளம்பி போயிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிடுவான், முன்னே தூக்கிடுவானு. அதான் நான் என்னோட ஐடென்டிட்டியை நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன்டா. சரி, வீடியோக்குள்ள ஆரம்பிக்கிறேன். A little disclaimer here, this video is not about where to invest your money, how to invest your money. With that understanding, let's get started. ஸோ டிஸ்கிளைமரில் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்கள் காசை ஃப்யூச்சரில் சேவ் பண்ணுறதை பற்றி, எப்படி சேவ் பண்ணணும் அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேவா. மோட்டிவ் அது கிடையாது. Where we feel that we have the control of our plan of action, and at this point of time I'm taking advantage of this company and taking salary from this company for my plan. So we must have that mindset. That's the point number 1. இவங்களே திரும்ப நம்ம மேல வச்சு பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த பாயிண்ட் வந்து செல்ஃபிஷான பாயிண்ட் மாதிரி தானே சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படின்னு. சரிடா, இதான்டா என் பிளான், இதுக்குதான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. திரும்ப எடுத்துறேன், என்னடா கம்பெனிக்காக படி வேலை செய்ய மாட்டியா அப்படின்னு நம்மளை பார்த்து இவனுங்களே கேள்வி கேட்பாங்க. அதான்டா, நீ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விக்டமா ஏதோ ப்ளே பண்ணாத, ரோல் ப்ளே பண்ணாத, நீ தான் அஃபெக்ட் ஆயிட்டன்னு ப்ளே பண்ணாத. காசு வாங்குற, காசு கூலிக்கு நீ இருக்கிற, நீ வந்து உன்னோட ஃபியூச்சர் பிளான் எர்லி ரிட்டையர்மெண்ட், நீ 40 வயசுல ரிட்டையர் ஆகலாம், நீ நல்லா காசு வாங்கிட்டனா, அது இதெல்லாம் நீ கில்ட்டி ஃபீலிங். நீ வந்து கம்பெனியை திட்டக்கூடாது, 9 to 5 ஜாப்ல என்ன புரிஞ்சு எடுக்கிறானுங்கடா அப்படின்னு நீ அழுவக்கூடாது. அது உனக்கு உரிமையே கிடையாது. நீ காசு வாங்குறல, மூடிட்டு வேலை செய் அப்படின்றாங்க. காசு வாங்கணும்னா மூடிட்டு வேலை செய்யடா,
மைண்ட் இவங்கெல்லாம் செட் இந்த மாதிரி ரெடி பண்ணி. டயலாக்லாம் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் தானே பேசுவாங்க. ஆமா. மேனேஜர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டயலாக் பேச முடியாதுடா. அப்படின்னா நம்மள மாதிரி வீடியோ போடாங்க. மேனேஜர் ஆயிட்டோன்னே வேற வீடியோ மாறிடும். அது வேற. அதான்டி உன் மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். நீ மாட்டுன்னு போயிட்டு கம்பெனி இவ்வளவு ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு பேசக்கூடாது. காசு வாங்குறேன்னா மூடிட்டு இருங்கடா. காசு வாங்க மூடிட்டு இருங்க. நீ வந்து ஃபியூச்சர் பிளானை பத்தி இப்ப அப்படி போயிடுறாங்க. நீ எர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்காக நீ சுயநலமா கம்பெனில வேலை செய்யற. Point number 2, do not get caught up into the chasing the particular brand, chasing a particular company, because you associate it with your ego. You'll feel good if you join that brand. Do not get caught up into all that. Look at the bigger picture. All the companies are more or less the same. You have to use that company as a part of your action plan. Whenever you join any company, you should know that why you are joining this company. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நல்ல கம்பெனியா பார்த்துட்டு போகணும். இப்படி சம்பாதிக்கிறத அதை பார்த்துட்டு போங்க. உனக்கு சிடிசி வருதான்னு பாரு, இதெல்லாம் பார்த்துன்னு இப்படி போ அப்படின்ட்டு இப்படி வந்து அவங்க வந்து சொல்றாங்களா. இது வந்து ஓகே, இது வந்து கரியர்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படியே போவோம். How much is enough for you? What is that number for you which when you attain, beyond that additional money doesn't add much value? Define your enough. Then once you hit that number, you know that you do not have to struggle anymore. You do not have to take shit anymore. You do not have to compromise on your health by working those many hours, or it's time to quit and it's time to move back to my place and work on something that I really love. So things like this will happen only when you define your enough. When there's no definition, then there's no limit. Sky is the limit. No matter how much you earn, there will always this urge to get more, to earn more. நான் சொல்லுவேன்ல எப்பயும், நான் வந்து 50 லட்சம் டார்கெட் வச்சுக்கிறேன்டா, 50 லட்சம் டார்கெட் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவேன். சொன்ன மாதிரி இப்ப கம்பெனில மத்தவன்ட்ட நான் 50 லட்சம் டார்கெட் வச்சுக்கிறேன்னு சொன்னா எப்படா 10 தான் என்ன கேட்பானுங்க. ஓகேவா? 10 அது வந்து அவன் இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, இப்ப உனக்கு 50 லட்சம் 10 சொல்லிட்டு நீ நிறுத்திடுறேன்னு வச்சுக்கோங்க, கம்பெனி உனக்கு விடுமா? கம்பெனி உனக்கு விடாது இல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ வந்து அதோட நிறுத்திக்கோ உனக்கு டார்கெட் வச்சு அப்படின்னா, நீ என்ன நினைச்ச, சரி நம்ம லெவல் 5 சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆயிட்டோம், இப்படியே நம்ம தேசிய போயிடலாம்னா கம்பெனி அது விடாது. அது வேற கம்பெனி பணம். நான் வந்துட்டு சொகுசா எனக்கு லெவல் 3ல சும்மா சாஃப்ட்வேர் டெவலப்பரா கொடுங்கடா, எனக்கு கொடுக்குற அந்த 1 லட்சம் அந்த 80,000 கொடு, நான் அதை வச்சு நான் காலத்துக்கு நான் ஓட்டுறேன் அப்படின்னு அதெல்லாம் முடியாது. இதான் நான் சொன்னல, இது ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லை. யூடியூப்ல இருக்க இப்போதைக்கு இருக்கிற நான் சொல்ற வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல, கார்பரேட்டுக்காக பேசுறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் இல்ல நமக்காக பேசிக்கிறது அது அந்த மாதிரி. இப்ப இதெல்லாம் ஓகே சூதுக அந்த இதெல்லாம் இது ஏமாத்தணும்னா ஒரு பொய் சொல்லி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்புறம் வருவாங்க. ஓகேவா? இது மாதிரி உன்னோட டைட்டில் இதுக்காக நீ நல்லா வாழணும் அப்படி, அதுதான் நாங்க எங்களோட எண்ணமே, நீ நல்லா வாழணும்ன்றதுதான் எண்ணமே அப்படின்ட்டு வரும். Just because people have been doing things in a certain way doesn't mean that you have to do it their way, or that's the only way you can do it. No, there are 100 other ways. For example, if you joined a team and there are 3-4 of you in the team and your colleagues tell you that this manager has never given mid-year hike in his entire career and he's rude, he's shrewd, he'll never give it to you as well. Now, if you were planning for a mid-year hike and you put your heart, soul, 200% into it and you were focused everything, but the moment that colleague tells you all this information, chances are you'll drop your weapons then and there, only believing that if the manager has never given, then the chances are he will not give it to me as well, while that might not be the case. That is the reality which they experience. You have to create your own reality. You cannot drop your weapons without trying. வருதா இதாண்டி ஆரம்பம். இப்ப நீ ஒரு மேனேஜர் வந்து ஐக்கே கொடுக்கல, ஓகேவா? ஐக்கே கொடுத்தக்கல யாருக்கும். கொலீக்ஸ் எல்லாம் ஒரு மேனேஜரை கழுவி ஊத்துறானுங்க, எதுவுமே தரமாட்டான்னா கோப்ப விடக்கூடாது. 200% போட்டு உன்னோட வாழ்க்கையை நீ மாத்தணும். இந்த மேனேஜர் மேல தப்பு கிடையாது. ஓகேவா? நீ மாட்டுன்னு ஒரு மேனேஜர் தரமாட்டான்னு சொல்றானுங்கன்னா எஃபர்ட் போடாம நீ வேற கம்பெனி பாக்குறத இல்ல வேற டீம் மாறி போறத அப்படி பண்ணக்கூடாது. 200% எஃபர்ட் போட்டு அந்த மேனேஜர் ப்ரூவ் பண்ணி உன்னோட தலையெழுத்து நீ மாத்து. சும்மா நீ மாட்டுன்னு போக கூடாது. நான் சொல்லல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. நான் சொல்லல பாதி வீடியோ முடிஞ்சு போச்சு, இப்ப மீதி பாதி. அதனால ஆரம்பிச்சிருச்சு.
இப்போ அடுத்து வருது வேற, அது இன்னும் ஹைலைட்டடு. This that there were few frogs who gathered to race till the tip of the mountain. Everybody was quite capable and was competing against each other, and everybody wanted to reach the tip of the mountain and win that race, because apparently there was some big prize for the winner. So there were 10 odd frogs, and they started their race. While they were racing to the tip of the mountain, on the way there were a lot of other frogs, and they were talking how difficult it is, or that they are not going to reach, the weather is not suitable, all of that stuff, the mountain is really high, all of that. So slowly people are hearing all those voices and comments that were coming, and then slowly the participants starts losing and moving out of the race because they were tired, and then in the end there was only one frog which left, and it was still trying to get to the tip of the mountain, and everybody was shouting that it's not possible, weather is not good, please come down, you'll hurt yourself, all of that stuff. But that one frog made it to the top of the mountain, and later they figured out that that frog was deaf. Though that frog was not as capable as others in terms of physical strength, in terms of training, but it could still reach to the tip of mountain because it was not influenced by all the noises that were coming from so many. நான்லாம் மோட்டிவேஷனல் வீடியோவே பார்க்க மாட்டேன்டா. என்னெல்லாம் என்ன மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்க சொல்றீங்க? இது மோட்டிவேஷன் இல்லடா, இது மோட்டிவேஷனல் வீடியோ தானே இது எப்படிதான் மோட்டிவேஷன் ஆகும்? சுத்தி இருக்கிறவங்க அடிச்சுனே இருப்பா, நீ ஓடினே இருந்தானே சொல்லுது. அப்படி பேசலாம். நீ ஓவராலா மோட்டிவேட் பண்றவன் நினைச்சுக்கிற, அது மோட்டிவேட்லாம் பண்ணல, மூட்டிட்டு அது எப்படா மோட்டிவேட் ஆகும்? இது கார்பரேட்டோட லைஃப் ஸ்டைல இன்ஃபியூஸ் பண்றாங்க உனக்குள்ள. நீ இல்லனா எனக்கு தான் மோட்டிவேட், எனக்கும் உனக்கு தான் இது மோட்டிவேட் ஆகாது. அதான் இப்போ ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான் தெரியுமா, அவன் போய் இந்த வீடியோ பார்த்தானா அவ்வளவுதான். ஆமாங்க, எப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போன ஜாப்லயே இப்ப கிட்டத்தட்ட அதுல கமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மோட்டிவேட் ஆயிட்டானுங்கடா. நீ வேற, நான் என்ன சொல்றது, நான் சொன்னல குவைட் குட்டிங்க பத்தி சொன்னல, அந்த குவைட் கிட்டிங்கே திட்டிருப்பானு, நீங்க மட்டும்தாங்க இத பத்தி ப்ராப்பரா பேசுறீங்க, மீதி எல்லாருமே குவைட் குட்டிங்க பத்தி பேசுறாங்க சொசைட்டில, நீங்க மட்டும்தான் தெளிவா பேசுறீங்க, நல்லத உண்மை ரியாலிட்டியை பேசுறீங்க அப்படின்வாங்க. புரியுதா? இது ரியாலிட்டியை பேசுறாங்க, குவைட் குட்டிங்லாம் பண்ணக்கூடாது. இப்ப சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா சொன்னா அத காதுல வாங்காம நம்ம ஃபார்வர்டா மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப இதே இத ஃபார்முலா எடுத்து இப்ப இவங்க ஹெச்ஆர் தானே, இப்ப செக்ஷுவல் அபியூஸ் கேஸ் எல்லாம் வரும்ல, அதுல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? அது வேறடா, ஒரு மேனேஜர் பண்ணலாம், நீ பண்ண கூடாது. மேனேஜர் அபியூஸ் பண்ணலாம், நீ அபியூஸ் பண்ண கூடாதுடா. நீ மாட்டுக்கு மேனேஜர் கூட கம்பேர் பண்ற. மேனேஜர் நல்லவனா இருந்தா சுத்தி இருக்கிறவன் பேசாம வேலை செய்ய போறாங்க. மேனேஜரோட தாட் ப்ராசஸ் கீழே இருக்கிற 7 பேருக்கு 7 பேர், அது கீழே இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு செட் ஆகலன்றப்பது தானே நெகட்டிவா பேசுறாங்க. அதையும் கண்டுக்காம ஓடணும் அப்படின்னா திரும்ப எப்படி இவன் மட்டும் தனியா போய் தான் விழுவான். ஆமா, பைத்தியக்கார மாதிரி வேலை செய்யடா, பைத்தியக்கார மாதிரி வேலை செய். நீ ஒரு ரைட் ட்ராக்ல இருக்கிற. இது ரொம்ப ஒஸ்டான வீடியோ இருக்கிறதுல, இது அவங்க பேசுறது இருக்கிறதுல ஒஸ்ட். அது என்னன்னா, எவ்வளவு மோசமா மேனேஜர் இருந்தாலும் நீ ஓடணும், நீ ஓடிக்கினே இருக்கணும். அவனால என்ன பண்ண முடியும்? ஒஸ்டான மேனேஜருக்கு தான் இன்னும் இருக்கிற எல்லாருமே புழிஞ்சு எடுப்பான். சாதா மேனேஜரால எல்லாரையும் புரிய முடியாது, ஒஸ்டாகிற மேனேஜர் புழிஞ்சு எடுப்பான். அவங்களுக்கு வேணும். ஆமா, அதுதான் இப்ப வேணும். அந்த ஓடி வரான் தெரியுமா, அவன் மேனேஜர் ஆகும்போது அப்படிதான் இருப்பான். அவனும் அப்படிதான் இருப்பான். அதான் அந்த மாதிரி ஆளதான் மேனேஜராகவும் ஆக்குவாங்க. அதுதான் ஒண்ணு பிளஸ்ஸா இருக்கும். அப்படியே கண்டுக்காம போங்க அப்படின்னு. இப்ப இவங்க ஹெச்ஆரா இருக்கிறாங்க, ஓகேவா, எல்லா ஹெச்ஆருமே இப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க பேசுறது கூட பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நீனாலுமே அதே தானே பேசுறேன். இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்லோவா இன்ஜெக்ட் பண்ணினே இருக்கிறாங்க அந்த மென்டாலிட்டியா எல்லாருக்கிட்டையும். லோக்கல் இப்ப லோக்கல் ஆள் தானே. இப்ப இவங்க எல்லாம் கார்பரேட் ஆளு, வெளிநாட்டுல இருக்கவங்ககிட்டயும் பேசுவாங்க, நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாத்தையுமே பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த பிளானை இங்க இருக்க எம்ப்ளாயிஸ் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி பேசி ஷோ, இத்தனைக்கும் லோக்கல் ஷோ தானே, இங்க தமிழ்நாட்டுல மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகும். அவனே இன்ஜெக்ட் பண்றான் இந்த மென்டாலிட்டியா. அதுதான்டா இவங்க இப்ப இந்த யூடியூபரும் இந்த நீயா நானாவும் எப்படி பே வாங்குறாங்க? எல்லா கார்பரேட்டும் வாங்குவாங்களா, இல்ல இது ஒரு இலுமினாட்டி மாதிரி ஒரு சொசைட்டி ரன் ஆகுதா இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க? எனக்கு இன்னுமே டவுட்டா இருக்குது, ஒன்னும் புரியல. Take that job with the mindset, this is your first step, this job is the enabler for you to do many other things in life.
take that job as a step in your journey. You are on this step, and then there will be some other step after a few years, some other step like that. You have to think about it. So do not think about it as something which is trapping you forever, and you'll not be able to do something in your life. I know there are many fancy videos out there which shows you how their life became great after they quit the job, and how the job is not for them. All of that stuff, all that might be true for them, but you do not inherit it. You have to first take care of your survival, and you have a plan for பாத்தியா yourself. And எங்க சோத்துல கை வைக்கிறானுங்க பாத்தியா? உனக்கு இந்த வேலை இது இல்லைன்னா இல்ல இந்த வேலை இல்லைன்னா நீ எப்படி சர்வை பண்ணுவ? நீ எப்படி நிம்மதியா ஒரு கிரியேட்டிவா யோசிப்ப அப்படின்றானுங்க. ஒர்க் ப்ரெஷர் இருந்தா இங்க எப்படி யோசிக்க முடியும்? இப்போ இவங்களே ஒண்ணு இங்க சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்துல, அப்படியே பழசேடா, ம், நீ எப்படி ஆ, எர்லி ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு காசு தேவை அப்படின்லாம் பேசினே வருவாங்க. ஆ, டேய், எர்லி ஆ, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு நீ என்ன பண்ணுவ? உனக்கு பிடிச்ச வேலையை நீ எடுப்ப, ஓகேவா? ம், ஆனா அந்த ஒரு ஆப்ஷன் இப்பயும் உனக்கு இருக்கு. நீ என்னன்னா அதிக காசு எதிர்பார்க்காம சூத்த முடியும்னு இப்பயே ரிட்டையர் ஆயிட்டு கம்மி காசு சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போய் நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஆப்ஷன் எடுக்க முடியாது. சர்வை பண்ண முடியாதுன்னு வானுங்க. அப்பயும் சர்வை பண்ணலாம்ல கம்மியான காசுலயோ. அது ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு அதை ம். திணிக்கிறாங்க. நீ வந்து வேலை இல்ல அவன் செஞ்சாதான் ஃபர்ஸ்ட் சோறு. இந்த விஷயத்த வேற சொன்னாங்க. ஆ, உன்கிட்ட ஒரு கோல் இருக்கும், அந்த கோலுக்காக இந்த ஆ, கம்பெனில வேலை செய், அது அந்த கோலுக்காக நீ ஓடு அப்படின்னாங்க. அப்படி அப்புறம் என்ன சொன்னாங்க, மேனேஜர் நெகட்டிவா தான் இருப்பாரு, ஆமா இருந்தாலும் நீ ஓடு கோடு. அப்படின்னு. அப்ப அந்த கோல்ன்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. மேனேஜர் கூட கம்பேர் பண்ணும்போது உன் கோல் இருக்கும், அதுதான். அதை பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் கோல்னு பேசிட்டு இருந்தாங்க. மேனேஜர் வந்தோடனே கோல் காணாம போயிடுச்சு, ஆமா. ஒர்க்க பார்த்து ஓடு அப்படின்ட்டாங்க. ஓகேவா? மத்தவன் இப்ப இந்த என்ன பாயிண்ட்க்கு சொன்னாலும் என்ன சுத்தி வந்துட்டாங்க, எந்த சொன்னாலும் நீ மாட்டு ஓடணும்டா. நீ ஆமா யார் அப்ப எதுவும் நம்ம கோல் அவங்க அப்பயும் கோலை பார்த்து ஓடுன்னு சொல்லல, ஒர்க்க பார்த்து ஓடுன்ட்டாங்க. தப்புன்னு விட்டு அந்த ஒரு பாயிண்டே மாறி போச்சு. ஏன் இப்ப கோல் வேற ஒர்க் வேற. ஒர்க்னா மேனேஜர் என்ன கொடுக்குறானோ அதான் ஒர்க். கோல்னா நீ என்ன வச்சிருக்கியோ அதுல ஓடுறது. அப்ப டப்புன்னு மாத்திட்டாங்களா? இப்ப என்ன சொன்னாங்க, உனக்கு வேலையே இல்லைன்னா சர்வே பண்ண முடியும்ட்டாங்க. இப்ப நம்மளோட கோலே வந்து இந்த வேலை இல்லைன்னா நம்ம இந்த வேலைக்கு போலாம், அதுதான் நம்ம growth டிட்டர்மைன் பண்ணோன்றதுதான் கோல். அதான் பீஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் உனக்கு தேவை. இவங்க இப்ப என்ன பண்ண சொல்றாங்க, இந்த 9 to 5 ஜாப் உனக்கு இல்லைன்னா உன்னால சர்வே பண்ணவே முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் எப்படி நான் கோலை நோக்கி ஓட முடியும்? அப்ப நான் காசை நோக்கி தான் ஓட முடியும். அதான் அவங்க சொன்ன பாயிண்ட்லயே அதே டைலாக்ஸ் தான்டா. கோல் எடுத்துட்டு ஒர்க் போட்டாங்க. ஆமா. இந்த நண்பன் படத்துல ஸ்கிரிப்ட் எழுதுவான்ல, கல்வி எல்லாம் எடுத்து கலவின்னு போடுவோம், அடையெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கோல் பேசிட்டு கோல் எடுத்துட்டு இப்ப ஒர்க் போட்டாங்க இந்த இடத்துல. அப்ப உனக்கு சேஞ்ச் ஆனதே யாருக்கும் தெரியாது. நார்மலா வீடியோ பாக்குற யாருக்குமே ஒரு சேஞ்ச் ஆயிருக்குன்னே தெரியாது. அவங்க அதே தான் திருப்பி பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. ஆமா, அவங்க வந்து இன்னும் உனக்கு நல்லது பண்றாங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க அப்படின்னு தான் தெரியும். அதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு உனக்கு பாசிட்டிவா பேசிட்டு உன்னோட ஆங்கிள் இருந்து பேசிட்டே இப்படி வந்துறாங்களா, உனக்கு நல்லதுக்காக பேசுங்க. இப்போ வந்து உனக்கு நல்லதுக்கு இல்ல, கார்ப்பரேட் நல்லதுக்காக பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த டிரான்சிஷன் ஆனது கூட யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டா எழுதிருக்காங்க. அந்த சேனல் பேர் தெரியுங்களா, தி கார்ப்பரேட் டைரிஸ். You do not have a 9 to 5, or if you're not working anywhere, then the only thing that will run in your head is the survival. You'll not be able to work on that creative project. You'll not be able to think about other things when the survival is a question, when your and your family's survival is a question. You can think about other creative things, passive incomes, other interesting ideas only when your survival part is taken care of. So think your 9 to 5 as an enabler. That job is enabling you to think into new directions because your survival is taken care. Your job is giving your mind that space and liberty that you can think about something. அது என்னால முடியல டேய், கேட்கவே முடியல டேய். அது எப்படி எல்லாம் பேசுது பாத்தியா? எனக்கு மரியாதை கொடுக்கவே முடியல டேய். 9 to 5 பேசுது. எந்த ஆபீஸ் முதல் 9 to 5 ஒர்க் ஆகுது? அது தனி டிராபிக். அதுவும் லிங்க்டின்ல இப்ப போயிட்டு கிடக்குது. 9 to 5 ஜாபே முன்னாடி நல்லா இருந்ததுடா, இப்ப எல்லாம் அழுகுறானுங்க. 9 to 5 ஜாபே கிடையாது. எந்த ஆபீஸ பத்தி இது பேசின்னு இருக்குது? 9 to 5னா எந்த ஆபீஸ்? கவர்மெண்ட் ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீஸ்ல இங்க ஹெச்ஆர் இருக்கிறான். அது 9 to 5. இவங்க யார பத்தி பேசினுக்கிறாங்க? ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார்பரேட் லைஃப் பத்தி பேசினுக்கிறாங்களா, இல்ல கரண்ட் கார்பரேட் லைஃப் பத்தி பேசினுக்கிறாங்களா? கரண்ட் கார்பரேட் லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, இப்ப வந்து நாங்க வந்து வேலையோட ஆபீஸ் விட்டு வந்துடலாம், 3:30க்கெல்லாம் வந்துடலாம். ஆனா 3:30க்கெல்லாம் வந்துட்டு நீ வந்து இந்த 9:30 to 11:30 வரைக்கும் ஆனாலும் மீட்டிங் அட்டன் பண்ண.
உன்னை வேலையோட உன்னை வந்து ஒரு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி அனுப்பிட்டான்ல, அதனால நீ வந்து நைட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இல்ல இல்ல நீ ஸ்பெண்ட் பண்ண. அதுதான் இப்ப கல்ச்சரா போயின்னு இருக்குது. அதான் கல்ச்சர். இவங்க யார பத்தி பேசின்னு இருக்கிறாங்க இப்ப? அதுவும் 9 to 5 பண்ண தான்டா. முடியும்? இப்ப நான் சொன்னது 9 to 5 கணக்கு உனக்கு வர்றதில்ல, அது 9 hours ஜாப் வருதுல்ல, அதுவும் 9 to 5. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ அதை வந்து தனியா எடுத்துக்கிற. அதான் 9 to 5. நீங்க பொறுத்த வரைக்கும் கார்பரேட்ல 9 to 5 தான். ஹார்ஸ் எடுத்துக்கல, ஹார்ஸ் சேம் ஹார்ஸ் தானே. நீங்க வந்து 1 hour early-ஆ போறீங்க அப்படின்றாங்க. 1 hour நான் எதுக்கு early-ஆ போறேன்னா, டிராபிக்ல மாட்டினா நான் இன்னும் 1.5 மணி நேரம் நிக்கணும். அதனால 1 hour early-ஆ எல்லாரையும் போக விட்டுறானுங்க. இப்ப என்னன்னா 9 to 5 ஜாப்ல தானே இருக்கிற, இன்னும் பீஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு நினைப்பேன். இன்னொரு பாயிண்ட் சொல்லிச்சு பாத்தியா, இப்ப நீ ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கிறடா, இந்த வேலை செய்யும் போது நீ வேற ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நீ நினைக்கிற. அதுக்கு அந்த நினைப்பு கொடுக்கறது நீ பண்ற 9 to 5 ஜாப் தான். அது உனக்கு சர்வைவல் தெம்பு கொடுத்துருது, உனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்துருது, சர்வை பண்ணலாம். அதனால நீ ரிஸ்க் எடுத்து வேற ஜாப், வேற உன்னோட ஓன் ஜாப் எது வேணாலும் நீ எடுக்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. அதுக்கு முதல்ல உனக்கு டைமும் இருக்குதா, இல்ல வந்து நீ வேலை நீ மேனேஜரை ஒபீடியன்ட் பண்ணி மேனேஜருக்காக 200% கொடுக்கணும். நீ வந்து 100% கொடுக்கலாம், 200% நீ கொடுப்ப கூட இதையும் பண்ண. எப்படி பண்ண முடியும்? அதான் வாழ்க்கை. இப்படி இப்போ வந்து கார்பரேட்டை விட்டு எல்லாரும் வெளியே தள்ளுறானுங்கடா. இப்ப எதுக்கு காரணம்னா அந்த ஜெனரேஷனே மாறுதுல்ல, அதை மாறக்கூடாது, ஒட்டி திரும்ப பிணிக்க வைக்கிறாங்க. அந்த அசல் கல்ச்சர் இப்ப குறையுது, அது குறையக்கூடாது. குவைட் குட்டிங்கன்னு இப்ப எல்லாரும் சொல்றானுங்க, கம்ஃபர்டபுளா வாழுங்க அப்படி இப்படின்னு சொல்றானுங்க. அப்படிதான் ஒரு பொண்ணு என்னன்னா வீடியோ கால் அட்டன் பண்ணுச்சு மீட்டிங்ல. அது என்ன பண்ணுச்சுன்னா பார்லர்ல இருந்து வீடியோ கால் அட்டன் பண்ணு, ஓகேவா? அது கையை பாலிஷ் பண்றாங்க, காலை பாலிஷ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணுது. எப்படி நீ அங்கேருந்து அட்டன் பண்ணுவா? அப்படியே சிரிச்சு காலை கட் பண்றாங்க. வந்து புது ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரேக் பண்றாங்க. கம்பெனின்னு ஒரு எத்திக் இல்லையா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டேன், அதுக்காக நீ எங்க இருந்து வேணாலும் அட்டன் பண்ண. அங்கேருந்து அட்டன் பண்ணா அது வேலை குறைஞ்சுதான் உனக்கு, அதை பாக்குறது இல்லை. அது எங்க இருந்து அட்டன் பண்ணா உனக்கு உன் வேலை பாதிச்சுதா? இல்ல சின்சியரா 200% கொடுக்க முடியாதுல்ல உன்னால. பார்லர்ல இருந்து பண்ணா டாஸ்க முடிச்சதான் 9 மணிக்கு மீட்டிங் போட்டா எங்க இருந்து அட்டன் பண்றது? நீ நைட் 9 மணிக்கு போடுவ மீட்டிங், காலைல 8 மணிக்கே நீ மீட்டிங் போடுவ, கேட்டா 9 to 5 ஜாப்னு சொல்லுவ. நான் இன்னைக்கு அப்படிதான்டா 7 நடந்து போயிருக்கிறேன்டா வாக்கிங்க. ஒரு மீட்டிங் வேற இருக்கு ஒரு 7:30 மணிக்குன்னு வச்சுக்கேன். 2 கேட்டான் டைம், நான் வாக்கிங் போய் நிக்கிறேன். அவன் என் மேனேஜர் என்னதான் கேட்டான், என்ன மீட்டிங் டைம்ல நீ வாக்கிங் போறியான்னு கேட்டான். தெரியுதா? நீ நீ வந்து மீட்டிங் டைம்ல எப்படி நீ வாக்கிங் போற அப்படின்னு கேக்குறான். இத்தனைக்கு நான் அதுல வந்து மூங்கதான் கொட்ட போறேன், அதுல நான் எதுவும் பேச போறது இல்ல. நான் பேச போறது இல்ல, மூ கொட்டுறதுக்கு நான் வாக்கிங் போயின்னு பேசினேன். கேட்டா என்ன உனக்கு என்னடா வந்தது எனக்கு புரியல. என்ன நீ வாக்கிங் போற நீ மட்டும் மீட்டிங் டைம்ல இந்த மாதிரி. ஆமா, நீ வாக்கிங் போக கூடாது, ஆனா நாங்க வருஷத்துக்கு ஜிம் அலவன்ஸ்னு ஒரு 20,000 கொடுத்துருவோம், ஆனா அதுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். இது இப்ப எப்படி தெரியுமா, இது சொன்ன பாயிண்டே அதான். இப்ப நீ ஒர்க் பண்ற ஜாப் தான் உனக்கு வந்து வேற ஜாப் சூஸ் பண்றதுக்கு கான்பிடன்ஸ் தரும், அதனால நீ இதுல மாங்க வேலை செய்ய. ஆனா இந்த ஆண்டர்பிரனர்னு சொல்லிட்டு வெளியே ஐடில இருந்து வந்து சுத்துறானுங்க, அவனுக்கு ஏன்டா வந்து ஆண்டர்பிரனரா ஆன அப்படின்னு கேட்டா, முடியல, என்னால வேலை செய்ய முடியல, அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை. ஏன்டா இப்ப இது வந்து நீ ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னா, அப்ப ஜீரோதால ஆரம்பிச்சவன், ஒரு சில ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சவன்லாம் உண்மையிலே இதெல்லாம் பார்த்து நான் ஆரம்பிச்சான். ஓரளவு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா இருந்தாலும் இதுக்காக நீ உழைக்கணும், இதுக்காக நீ உழைச்சா அவனுக்கு உனக்கு ஸ்கில் செட்டை கொடுக்குறோம், உழைடா. தம்ப்நெயில் இமேஜ் ஒண்ணு காட்டாங்கல்ல, அவங்க யாரு தெரியுமா? நான் முன்னாடி ஒரு வீடியோ எல்லாம் சொல்லுவேன் தெரியுமா, இவனுங்க நமக்கு நல்லது பண்ற மாதிரி இருந்துட்டு கடைசியில ஒரு கார்பரேட் தான் சொல்லுவானுங்க தெரியுமா. வெளியே வேலையை விட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நீல்கிரிஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு கார்பரேட் தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு அகேன்ஸ்டா இவனுங்க போறாங்க. இவங்க நமக்கு கூட அகேன்ஸ்ட் கிடையாது, அவனுங்க இன்னொரு பிசினஸ் மேனு, அவனுக்கு அகேன்ஸ்டாவும் போறாங்க. ஓகேவா? இதுல நாம இன்னும் உள்ளே போல. இப்போ அதுதான் அந்த சிம்பிள், அந்த கிரீன் கலர் நீ பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன், அது ஜீல வரும். அது அந்த இது சரி. இப்ப வந்து நீ 45ல குயிட் ஆகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க,
இப்ப நீங்க போயிட்டா கூடாதுன்னு பேசின்னு இருக்காங்க. ஆமா, அந்த வீடியோக்காரனை திட்டுறாங்கடா. அவனுங்க எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணானுங்க, வேலையை விட்டு வந்துட்டு நான் இந்த கார்பரேட் ஆரம்பிச்சேன்னு. அப்படி இருக்கக்கூடாது, நீ எல்லாருக்கும் அது சரி வராது அப்படின்றாங்க. நிகழ்சனமான உண்மையை பேசுறாங்கடா அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணிருப்பானுங்க. அக்கா வந்து எல்லாரும் நிகழ்சனமா உண்மையை பேசுறாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் அது சூட் ஆகாதுல்ல அப்படின்ட்டு. நீ குவிட் பண்ணிட்டு போனா நீ ஒரு டீ கடை வச்சுட்டு போயிடு. உன்னால இதே மாதிரி ஒரு கார்பரேட்டை கிரியேட் பண்ண முடியாதுல்ல. நிகழ்சனமான உண்மை. டீ கடை வச்சு நிம்மதியா வாழ்ந்துருவேன். நானே இந்த ரீல்ஸ்லயே பார்த்தேன். இந்த நம்ம ஊர்ல கேஸ்ட் அகேன்ஸ்டா பேசுவாங்கல்ல. ஆமா, உங்க அப்பா வந்து இந்த வேலை தானே செஞ்சுட்டு இருந்தான், நீ அதே வேலையை செய்ய வேண்டியதானே, நீ ஏன் வந்து வேற வேலை செய்யற, இது உன் கேஸ்டுக்கான வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சரி, அவன் சொல்றது தப்பு கிடையாது. இப்ப அந்த மாதிரி நம்மள சொல்றாங்கல்ல, கீழ் கேஸ்ட்ல இருக்கலாம், நீ அதே வேலையை செய்யாத, நீ வேற வேலை செஞ்சாதான் மேல வருவ, நீ வேற வேலை செஞ்சா மேல வருவ, உங்க அப்பா பார்த்த வேலையை நீ செய்யாத. அதுவே ஒரு கார்பரேட் கல்ச்சர் தான். ஏன்னா எங்கேயாவது அந்த வேலையை செஞ்சு அவன் பொழைச்சிக்க போறான்ற வயிற்றுச்சல்ல அவனுக்கு தெரியாத வேலையை செய்ய சொல்லி அந்த மைண்ட் செட்டே அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுதான் நீ மாட்டுக்கு 10,000 சம்பளத்துல சந்தோஷமா வாழ்ந்துருவேன். நீ வா 25,000 40,000 வாங்கி அப்பயும் உன்னால வாழ முடியாத மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு உள்ள வாடா. அவங்க காட்டின அந்த கிரீன் கலர் சேனலே எனக்கு பிடிக்காது. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா எனக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்து போய், அவனே நல்லவன், இவங்கதான் இருக்கிறதுல கெட்டவங்கன்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட்டே மாத்தி விடுறாங்கடா. அவனே என்ன விரும்ப வச்சுட்டாங்கடா. அவனே எனக்கு பிடிக்காது. அவன் வீடியோ இவங்களாச்சும் 50-50 வருதுல்ல, அவனதுல ஒரு எவ்வளவுன்னா ஒரு 1 minute கூட இருக்காது நல்லவனான்னு காட்டிக்கிறதுக்கு. அதுக்குள்ள அவன் எடுத்தவனே மாறிடும், சப்ஜெக்டே மாத்திடும். இவங்களாச்சும் பாதி வீடியோ வரைக்கும் நீ 8 நிமிஷம் வரைக்கும் பார்த்தனா ஒரு சப்ஜெக்ட்லயே இருக்கும், ஒரு உனக்கு நல்லது சொல்றேன்ட்டு. அது அப்படிலாம் கிடையாது. 1 நிமிஷம் தான், அடுத்த உடனே க்ளோஸ் பண்ணுவான் சாப்டர், அடுத்து கார்பரேட் செக்ஷனுக்கு போயிடுவான். இவங்க கார்பரேட்டுக்காக வீடியோ போடல, இவங்களுக்கு கீழே இருக்க எம்ப்ளாயிஸ தக்க வச்சுக்கிறதா இவங்க பேர் வீடியோ போட்டாங்க. இவங்க மேல வரணும்னா கீழே இருக்க எம்ப்ளாயிஸ இவங்க தக்க வச்சுக்கணும். அது இவங்க வீடியோவே அதுக்குதான். இப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த எம்ப்ளாயிஸ தக்க வச்சுக்கணும், இவங்க மேல வந்துருவாங்க. அதான் இதுவும் கார்பரேட்டுக்காக ஓடின்னு தான் இருக்கான். ஆமா, இது இவனுங்கெல்லாம் சரி நாமெல்லாம் சம்பாதிக்கல, சரி இவங்களாச்சும் நம்மள வச்சு இவங்க மேல வந்து சம்பாதிச்சிட்டாங்க, நம்ம இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அவங்களும் இருக்க மாட்டாங்க. என்னன்னா 2.5 கோடி நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன், இப்ப பாருங்க 60 லட்சம் 2 கோடியில ஒரு கார் வாங்கினேன் அப்படின்னு இதுவும் ஓடின்னு தான் இருக்கும். திரும்ப கார்பரேட்டுக்கு தான் இதுங்களும் கொடுக்கும். இந்த பாயிண்ட், இந்த டாபிக்கே கரெக்ட். ஓகேவா? நீ வந்து ஒரு கோல் வச்சிருக்கன்னு வச்சுக்கோங்க, உன் ஜாப வந்து நீ ஸ்டெப்பிங் ஸ்டோன் வச்சு அந்த கோலை நீ அட்டைன் பண்ணலாம். ஓகேவா? அததான் சொல்றாங்க. ஆனா அவங்க அதை சொல்லல, அந்த ஜாப விட்டுறாத, அந்த ஜாப விட்டுறாத அப்படின்றான். அந்த ஜாப்ல இருந்து லேர்ன் பண்ணு அப்படின்றத அவங்க சொல்லல. லேர்ன் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்க. 100% 200% மேனேஜருக்காக இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம், எவ்வளவு மட்டமான இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல லேர்ன்ற வார்த்தையே கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட், லேர்ன் எல்லாம் கிடையாது. பாஸ், டிஸ்டிங்ஷன், குவாலிஃபை இதுதான் இருக்குது. மேனேஜருக்கு கீழே நீ பாஸ் ஆகு, மேனேஜர் சாட்டிஸ்ஃபை பண்ணு, வேற இருக்குதே தவிர லேர்ன் ஃப்ரம் த மேனேஜர் அப்படின்லாம் இருக்கு. அப்படின்னு இருக்காது. அது என்ன நடக்குதுன்னே கூட, மேனேஜர் என்ன பண்றான்னு கூட உனக்கு ஒரு பாதி வேலையா நீ மேனேஜர் வேலை பார்த்து நீ கத்துக்குன்னு அடுத்த வேலைக்கு நீ போலாம் அப்படின்னு கூட இருக்காது. அது கிடையாது தான், அது லேர்னிங்லாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க யூடியூப் வச்சுக்கிறாங்கல்ல, இவங்க வந்து என் கம்பெனிக்கு வந்து கெஸ்டா வருவாங்க. கெஸ்டா வந்து இதே பேச்சே எனக்கு இன்னும் பேசுவாங்க. அவங்க கம்பெனி வந்து ஓரளவு தப்பான நோக்கத்துல கம்பெனி ஓடல, இது இன்னும் கரெக்டான ட்ராக்ல போகுதுன்னு அப்படின்னு எம்ப்ளாயிஸுக்கு புரிய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து கம்பெனி நீங்க தப்பா நினைச்சீங்க, இப்படிதான் இருக்குது லைஃப் ஸ்டைல், நீங்கெல்லாம் இன்னும் தப்பான மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, நீ கொடுக்குற காசுக்கு வேலை செஞ்சுட்டு போயிடலான்னு பாக்குற. அப்படி கிடையாது, 200% வேலை செய். ஒருத்தங்கிட்ட இருந்து 2 பேரோட சம்பளத்தான வேலையை நான் வாங்கிக்கணும். லாபம் தான் எனக்கு முக்கியம். கார்பரேட் தான் இவங்க யாருமே கார்பரேட் இப்படி பண்ணுது, கார்பரேட் டீசெண்டா மாறணும் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. கடைசி பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மேனேஜர் என்ன சொன்னாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ரேட் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு உங்க ஜாப், உங்க கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னாங்க. இந்த பாயிண்ட் முதல்ல சொல்லிட்டாலே இந்த வீடியோ முடிஞ்சது.
அது வீடியோவோட நோக்கமே கிடையாதுல்ல, அது வீடியோவோட நோக்கமே கிடையாதுல்ல, அது கிடையாதுல்ல. மேனேஜர் என்ன சொன்னாலும் நீ அப்படி சொல்லிட்டா, இப்ப இந்த மேனேஜர் பிரச்சனை பண்றான்னா நீ வேற மேனேஜர் போயிடு, அதுதான் சொல்யூஷனா இருக்கும். அதுக்கு அவங்க சொல்யூஷன் அது கிடையாது. இந்த மேனேஜர் பிரச்சனை பண்ணாலும் நீ மூடிட்டு இந்த மேனேஜருக்கு 200% கொடு, நீ கொடுத்து காட்டு, அவனுக்கு சான்ஸை கொடு அந்த மேனேஜருக்கு. அப்பதான் அவனுக்கு அதுதான் அவங்க சொல்யூஷன். வந்து இந்த மேனேஜர்னால வேலைக்காக வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் சும்மா. ஃபேண்டாஸ்டிக் அனாலிசிஸ். இதுல என்ன டு த பாயிண்ட், ஃபேண்டாஸ்டிக் அனாலிசிஸ். என்ன இது எல்லாமே காசு கட்டி இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்களா? ஃபேண்டாஸ்டிக் அனாலிசிஸ்னா என்னடா? ஒரு டேட்டாவும் கொடுக்கல, அவுட்புட் எதுவும் கொடுக்க மாட்டல, அது எப்படியே அனாலிசிஸ்? அது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்குது, அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி நாம இதை எடுத்துன்னு வந்து வெளியே யார்கிட்ட என்னன்னு சொல்றது? இது நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறது, அதுக்கப்புறம் குவிட் பண்ணிட்டு இன்னொரு வேலையை சூஸ் பண்றாங்கல்ல. இவனுங்க எல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துன்னு வந்துதான் இவனுங்க வந்து இது பண்றாங்க. இதை இவனுங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஏர்ன் பண்ணுங்க, நீங்களும் ஏர்ன் பண்ணுங்க, இப்படி லேர்ன் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இவன் என்ன பண்றான், க்ரோ ஆகும்போதே செலவெல்லாம் பண்ணிடுறான், கையில ஒண்ணும் காசெல்லாம் இல்லை. ரொம்ப குவிட் பண்ணிட்டு என்ன என்கிட்ட காசே இல்லை, சம்பாதிக்க முடியல அப்படின்னு குறை சொல்றாங்க. உனக்கு என்னது குவிட் ஆகாதீங்க அப்படின்னு இதுல கமெண்ட் போட்டுக்கிறானுங்க. இருப்பானுங்க, இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு 10-15 கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுப்பானுங்க, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஆடம்பரத்தை எல்லாத்தையுமே வாங்கி பார்த்துப்பானுங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னால குவைட் குட்டிங்கெல்லாம் பத்தி பேசுறாங்க, அவங்க எல்லாம் திட்டுவாங்க, என்ன குவைட் குட்டிங்க பத்தி பேசுறீங்க, என்ன பினான்சியல் ஃப்ரீடம் பத்தி பேசுறீங்க, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. அதுவும் அந்த இமேஜை பார்த்தல, ஜெயில இருப்பான், காசுக்காக ஜெயில இருக்கிற மாதிரி, காசுக்காக ஜெயில இருக்கிறான். இப்ப இது இமேஜ் என்ன மாதிரி சொல்லும், காசுக்காக நீ கஷ்டப்படுற அப்படி அவங்கள பத்தி உன்னை பத்தி உன்னை ஏமாத்தி உன்னை ஒரு ஜெயிலுக்குள்ள வச்சுக்கிறது பணத்தை காட்டி அப்படின்னு தானே இருக்குது. ஆனா வீடியோ கண்டென்ட் என்னன்னா தப்பா ஆப்போசிட்டா காட்டும். அவங்க பணத்தை பத்தி பேசல, ஒர்க் பிரஷரை பத்தி பேசல, எப்படி எம்என்சி ட்ராப் பண்ணுது இல்ல ட்ராப்ல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும் அத பத்தி அந்த வேர்ட்ஸ் எதுவுமே இல்ல. இதுக்கு பேர் தான் கிளிக் பைட் வீடியோ. கிளிக் பைட்டா அப்படின்னா உன்னை கிளிக் பண்ண தூண்டும் அந்த வீடியோ, ஆனா உள்ள அது இருக்காது. அது நீ தவறா புரிஞ்சு மோசம். பான் வீடியோஸாவது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு அதுக்கான டார்கெட்டை முடிச்சிடும். இது லைஃப் லாங் டார்கெட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பான் வீடியோஸ்ல ஒரு தம்ப்நெயில் வச்சிருப்பான், ஆனா அந்த தம்ப்நெயில் இருக்காது, வீடியோ கண்டென்ட் வேற ஏதோ ஒரு மட்டமான வீடியோ இருக்குன்னு வச்சுக்கேன். அவன் என்ன பண்றான், அது என்னால கொடுக்க முடியாது சார், ஆனால் அதுக்கு மேல ஏதோ ஒரு அதே மாதிரி கான்செப்டை மாற்ற மாட்டான். இது கான்செப்டை தலைக்கையா மாத்தி உன்னை கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்பிடும். வெல்த்தி மைண்ட் செட் எப்படின்னா, பணக்காரனோட மைண்ட் செட் எப்படின்னு தெரியல, எப்பயும் வந்து ஓடினே இருப்பான். பெருமாள்லாம் பார்த்தனா அவன் ஓடினே இருப்பான், பிசினஸ் பண்ணு இப்படி பண்ணு ஏதாவது ஒண்ணு, இந்த மாதிரி வெல்த்தி மைண்ட் செட்ல இருக்கும். அப்பதான் நீ அழிஞ்சு போக முடியும். அதனால கம்பெனிஸ்ல உள்ள கோல்ஸ் இருக்கும், ஓகேவா, அப்படி பேசுவாங்க, ஓகேவா. ஆனா கம்பெனி கோல்ஸ் அச்சீவ் பண்ணாலும் உன்னால ப்ரொமோஷன் வாங்க முடியாது, ஹைக் வாங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா கம்பெனிக்கு ஒரு கோல்ஸ் இருக்கும், ஓகேவா. அது நீ அச்சீவ் பண்ணியான்னு உன்னை வேற கேட்பானுங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிடா அச்சீவ் பண்ணிட்டேன், அப்படியும் வாங்க முடியாது. அப்படி என்ன பண்ணா வாங்க முடியும், நான் உனக்கு வந்து இந்த ஸ்டார்ஸ் அலைன் ஆகணும், உன்னை பத்தி இந்த ஒரு 5-6 பேர் உன்னை பத்தி இப்படி பேசணும் அப்படி பேசணும்னா அதுதான் முக்கியம். ஆனா கோல்ஸும் ஒண்ணு வச்சிருப்பான் சைட்ல, அவங்க ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷரும் உனக்கு வச்சிருவான், கோல்ஸ்ன்னு ஒண்ணு. ஸ்டார்ஸ் எல்லாம் அலையலாம், ஸ்டார்ஸ்னா மேனேஜர் மாதிரி 10 பேர் இருப்பானுங்களா, அவனுக்கு எல்லாருமே அவனுக்கு வந்து நல்லவன்னு சொல்லணும். நீ எப்படி என்ன ஒண்ணு அவனுக்கு கிட்ட நாடகம் ஆடணும், இல்ல மூடிட்டு வேலை செய்யணும். வேலையும் செய், நாடகம் ஆடு அப்படின்னா என்ன பண்ணுவோம், தலையை பிச்சுன்னு ஓடணும்ட. இதுல கமெண்ட் பண்றானு பாத்தியா, ஏமாத்துறானோட ஏமாறுறான் பாத்தியா, அவன் தான் மோசமானவன்ற மாதிரி. எப்படி பார்த்த உடனே கமெண்ட் பண்றானுங்க, நல்லது சொல்றீங்க அப்படின்றானுங்க. அவன் எதுக்காக அந்த வீடியோ கிளிக் பண்ணானே அவன் மறந்துடுவானா?